தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் லெபனானுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் உறுதியளித்துள்ளார். பிரான்சின் முதல் ஒத்த பாலின ஈர்ப்புடையவர் கே ஒருவரை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நாட்டு மக்கள் தயாராக இல்லை என்ற கருத்து வெளிப்பட்டுள்ளது. பாரிஸில் தொடங்கிய G7 நாடுகளின் சுற்றுச்சூழல் கூட்டத்தில் அமெரிக்காவுடன் மோதலை தவிர்க்க காலநிலை மாற்றம் பற்றிய விவாதம் நீக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நேரடியாக இராணுவ தாக்குதலுக்கு உள்ளானால் 61% பிரெஞ்சு மக்கள் படையில் சேர்ந்து போரிட தயாராக உள்ளனர். பிரான்ஸ் விமான நிலையங்களை கடந்து செல்லும் விசா, ஏர்போர்ட் டிரான்சிட் விசா தேவையை இந்திய குடிமக்களுக்கு பிரான்ஸ் நீக்கியுள்ளது. ஆங்கில கால்வாயை கடக்கும் குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்த பிரிட்டன் பிரான்சிற்கு 662 மில்லியன் யூரோ ஒதுக்கீடு செய்துள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு B.A வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே, லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்ஸ் லெபனானுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவி வரும் போர் சூழலில் லெபனானுக்கு ஆதரவளிக்க பிரான்ஸ் தயாராக உள்ளது என பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். சைப்ரஸில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றிய மாநாட்டின் பொழுது மேக்ரோ இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். லெபனானின் நிலைமை குறித்து கவலை தெரிவித்து அந்த நாட்டு மக்களுக்கு பிரான்ஸ் முழு ஆதரவையும் வழங்க தயாராக இருப்பதாக மேக்ரோ உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவி வரும் பதட்டங்கள் மற்றும் போர் சூழ்நிலையில் லெபனானின் நிலைமையை குறித்து சர்வதேச சமூகம் தற்பொழுது கவனம் செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் முதல் ஒத்த பாலின ஈர்ப்புடையவர் கே ஒருவரை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நாட்டு மக்கள் தயாராக இல்லை என்ற கருத்து வெளிப்பட்டுள்ளது. கப்ரியல் அத்தால் என்ற அரசியல்வாதி தான் ஒரு கே என்ற உண்மையை தனது புதிய நினைவு குறிப்பில் ஆனோம் லீப்ரே, ஒரு சுதந்திர மனிதராக வெளிப்படையாக பகிர்ந்துள்ளார். 2024 34 வயதில் பிரான்சின் முதல் ஒத்த பாலின ஈர்ப்புடைய கே பிரதமராக நியமிக்கப்பட்ட அத்தால் தற்பொழுது குடியரசுத் தலைவர் பதவிக்கான தனது வாய்ப்புகளை ஆராய்ந்து வருகின்றார். அத்தால் பிரான்சில் ஒத்த பாலின ஈர்ப்புடையவர் ஆக இருப்பது குடியரசுத் தலைவர் பதவிக்கு தடையாக இல்லை என்று நம்புகின்றார். நம் நாடு நாம் நினைக்கும் அளவுக்கு திறந்த மனப்பான்மையும்
பொறுமையும் கொண்டது என்று கூறியுள்ளார். ஆனால் பாரிஸ் நகரில் மாத்திரமே இது பொருந்தும். கிராமப்புறங்கள் மற்றும் குடியேற்றவாசிகள் அதிகம் வாழும் நகர்ப்புறங்களில் மக்களின் மனப்பான்மை வேறுபட்டிருக்கலாம். அத்தாலின் பெரிய சவால் அவரது கே தன்மை அல்ல, மாறாக அவரை மினி மேக்ரோ என்று மக்கள் கருதுவதே. மேக்ரோனுக்கு எதிரான வெறுப்பு காரணமாக அவரது முன்னாள் ஆதரவாளர்கள் கூட மக்களிடம் நம்பிக்கை இழந்துள்ளனர். அத்தால் மேக்ரோனின் மிக நம்பிக்கையான ஆதரவாளர்களில் ஒருவராக இருந்துள்ளார். அத்தாலுக்கு தற்பொழுது பொதுமக்களிடம் 11.5% செல்வாக்கு மாத்திரமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பாரிஸில் ஏப்ரல் 23 வியாழக்கிழமை தொடங்கிய G7 நாடுகளின் சுற்றுச்சூழல் குறித்த கூட்டத்தில் அமெரிக்காவுடன் மோதலை தவிர்க்க காலநிலை மாற்றம் பற்றிய விவாதம் நீக்கப்பட்டுள்ளது என பிரான்சின் சுற்றுச்சூழல் அமைச்சர் மோனிக் பாபு தெரிவித்துள்ளார். 2 நாள் கூட்டத்தில் குறைவான மோதல் உள்ள விஷயங்கள் மீது கவனம் செலுத்தப்படும் என பிரான்சின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் காலநிலை மாற்றம் குறித்த நிலைப்பாடு நன்கு அறியப்பட்டதே. அதனால் இந்த விடயத்தை நேரடியாக எடுத்துக்கொள்ளாமல் G7 ஒற்றுமையை பாதுகாக்க விரும்பியதாக அமைச்சகம் கூறியது. G7 மன்றத்தின் ஒற்றுமையை பாதுகாக்கும் நோக்கில் மோதல் உள்ள விடயங்களை தவிர்த்து ஏனைய முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முடிவு காலநிலை மாற்றம் குறித்து அமெரிக்காவுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ளது. G7 நாடுகளின் ஒற்றுமையை பாதுகாக்கும் முயற்சியாக இது கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நேரடியாக இராணுவ தாக்குதலுக்கு உள்ளானால் பிரெஞ்சு மக்கள் படையில் சேர்ந்து போரிட தயாராக உள்ளனர். பிரான்சில் நடத்தப்பட்ட BFM TV கருத்து கணிப்பில் 61% பிரெஞ்சு மக்கள் தேசிய பிரதேசம் தாக்குதலுக்கு உள்ளானால் குடிமை பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பங்கேற்க தயாராக உள்ளனர். ஆண்களில் 68%, பெண்களில் 55% தயாராக உள்ளனர். இந்த கருத்து கணிப்பு ஏப்ரல் 23 வெளியிடப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நேரடியாக இராணுவ தாக்குதலுக்கு உள்ளானால் 17% பிரெஞ்சு மக்கள் படையில் சேர தயாராக உள்ளனர். இதில் 6% திடமாகவும் 11% இருக்கலாம் எனவும் கூறியுள்ளனர். 18 முதல் 24 வயதினரில் 29%, 25 முதல் 34 வயதினரில் 24% படையில் சேர தயாராக உள்ளனர். ஆண்களில் 26%, பெண்களில் 9% தயாராக உள்ளனர். அரசியல் சார்பு வாரியாக வலதுசாரி கட்சிகளான ருகாங்கெத் 46%, லே ரிபப்ளிக்கன் 25%, ருனைசோன்ஸ் 25% ஆதரவாளர்கள் படையில் சேர்வதற்கு அதிக தயார் நிலை காட்டுகின்றனர். இடதுசாரி கட்சிகளான லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ்
14 வீதமாகவும், பார்ட்டி சோசலிஸ்ட் 16 வீதமாகவும், எக்கோலஜிஸ்ட் 4 வீதமாகவும் குறைந்த தயார் நிலையில் உள்ளதாக புள்ளி விவரம் தெரிவித்துள்ளது. 2025 நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் 86 வீத பிரெஞ்சு மக்கள் இராணுவ சேவையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் எனவும், 53 வீத மக்கள் கட்டாய இராணுவ சேவையை ஆதரிப்பதாகவும் கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ் விமான நிலையங்களை கடந்து செல்லும் விசா தேவையை இந்திய குடிமக்களுக்கு பிரான்ஸ் நீக்கியுள்ளது. பிரான்சின் விமான நிலையங்களின் சர்வதேச மண்டலம் வழியாக கடந்து செல்லும் இந்திய குடிமக்களுக்கு அவசர கடந்து செல்லும் விசா, ஏர்போர்ட் டிரான்சிட் விசா தேவையில்லை என பிரான்ஸ் அரசு அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிமுறை 2026 ஏப்ரல் 10 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ 2026 பிப்ரவரியில் இந்தியாவுக்கு மேற்கொண்ட விஜயத்தின் பொழுது இந்திய குடிமக்களின் பிரான்ஸ் வழியாக பயணத்தை எளிதாக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். குடியரசுத் தலைவரின் அறிவிப்பை தொடர்ந்து 2010 மே 10 அன்று வெளியிடப்பட்ட ஆணை திருத்தப்பட்டு 2026 ஏப்ரல் 9 அன்று பிரான்ஸ் அரசு ஜூர்னல் ஆஃபிஷியலில் வெளியிட்டுள்ளது. இதன்படி 2026 ஏப்ரல் 10 முதல் இந்திய குடிமக்கள் பிரான்சின் விமான நிலையங்களின் சர்வதேச மண்டலம் வழியாக 3ஆம் நாடுகளுக்கு பயணிக்கும் பொழுது ஏர்போர்ட் டிரான்சிட் விசா, கடந்து செல்லும் விசா தேவைப்படாது. இந்த விதிமுறை சாதாரண இந்திய கடவுச்சீட்டு வைத்திருக்கும் பயணிகளுக்கு மாத்திரமே பொருந்தும். பிரான்சின் விமான நிலையங்களில் 2ஆம் நாடுகளுக்கு பயணிக்கும் பொழுது சர்வதேச மண்டலத்தில் மட்டும் தங்கிச் செல்லும் பயணிகள் இந்த விதிமுறையால் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு பிரான்சின் விசா தளத்தில் இந்த மாற்றங்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் பார்வையிடலாம். ஆங்கில கால்வாயை கடக்கும் குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்துவதற்காக பிரிட்டன் பிரான்சுக்கு 662 மில்லியன் பவுண்ட்ஸ் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த தொகையில் 100 மில்லியன் பவுண்ட்ஸ் முதல் ஆண்டில் போதுமான முடிவுகள் கிடைக்காவிட்டால் திரும்ப புறப்படலாம் அல்லது மாற்றி பயன்படுத்தப்படலாம். குறைந்தது 50 போலீஸ் அதிகாரிகள், கலவரம் மற்றும் கூட்டம் கட்டுப்பாட்டு பயிற்சி பெற்றவர்கள் கடற்கரைகளில் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள். ட்ரோன்கள், 2 உலங்கு வானூர்திகள் மற்றும் கேமரா அமைப்புகள் பயன்படுத்தப்படும். டங்கர்க் நகரில் 140 பேர் தங்கும் திறன் கொண்ட அகதிகள் நீக்க மையம் நிர்மாணிப்பு இந்த ஆண்டு முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மையத்தில் 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள். எரித்திரியா, ஆப்கானிஸ்தான், ஈரான், சூடான், சோமாலியா, எத்தியோப்பியா, ஈராக், சிரியா,
வியட்நாம், யேமன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் முக்கியமாக கவனிக்கப்படுவார்கள். 2023 476 மில்லியன் யூரோ ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதில் 700 போலீஸ் அதிகாரிகள் கடற்கரைகளில் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். இந்த ஒப்பந்தம் இந்த மாதம் முடிவடையும் என எதிர்பார்க்கப்பட்டது. 2025 41,472 பேர் சிறு படகுகள் மூலம் பிரிட்டனை சென்றடைந்தனர். 2026 இதுவரை 6,000 பேர் சென்றுள்ளனர். பிரான்ஸ் அரசு போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பிரிட்டன் அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்கின்றன. ஆனால் பிரான்ஸ் அரசு கடல் வழியாக படகுகள் பிடிக்கப்படுகின்றன என கூறுகின்றது. இந்த புதிய ஒப்பந்தம் கடல் கடந்து வரும் ஆபத்தான பயணங்களை தடுக்கவும் கடற்கரை மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் உதவும் என்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரோ நுனெஸ் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் மனித கடத்தல் கும்பல்களை தடுக்கவும் அவற்றின் செயல்பாடுகளை சிதைக்கவும் உதவும் என பிரிட்டன் நாட்டின் உள்துறை அமைச்சர் ஷபானா மஹ்மூத் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 தேதி முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து, கிரெத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். லூர்தில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்திற்கும் டெனிஸ் 06 52 19 6008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ராபின்சன் திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார்.